Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன் லெசனில் காஸ்ட் ஷீட் சம்ஸ் பார்க்குறோம். அதர் எக்ஸசைஸில் சம் நம்பர் 6. நான் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்துட்டு 6 சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ்க்கு போகலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட் ஃபார் தி மந்த் ஆஃப் ஜான்வரி. ஓகே, ஸோ நம்மளை காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆன் 1st January, stock of raw materials on 31st January, purchase of raw materials, carriage on purchase, sale of finished goods, direct wages, non-productive wages, direct expenses, factory overheads, administrative overheads, selling overheads. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் பார்ட் என்னது? ப்ரைம் காஸ்ட்டா. ப்ரைம் காஸ்ட்க்கு வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேசஸ், கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ். நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸோட கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்டில் வந்துடும். நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் வந்துட்டு இன்டைரக்ட் வேஜஸ். ஸோ இன்டைரக்ட் வேஜஸில் நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னால் நம்மளோட லாஸ்ட்டில் வர டோட்டல் சேல்ஸ் வேல்யூ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சம் போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எந்த சம் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்துட்டு காஸ்ட் ஷீட் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்பெனி ஃபார் தி இயர் எண்டட் அந்த மாதிரிலாம் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் நம்பர்ஸ்லாம் எழுதிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட் எழுத போகிறது வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ? 25,000. நெக்ஸ்ட் ஆட் என்ன பண்ணுவோம்? பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு பர்ச்சேசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 21,900. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு இந்த சம்மில் கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 1,100. ஸோ 25,000 ப்ளஸ் 21,900 ப்ளஸ் 1,100 நம்மளுக்கு வந்துட்டு 48,000. இதோட மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆன் 31st Decemberனா 26,200. ஸோ 48,000 மைனஸ் 26,200 21,800. இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்துட்டு ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும், ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஓகே, ஸோ நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதணும். டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு டைரக்ட் வேஜஸ் வந்துட்டு 17,200. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,200. ஸோ இது மூணுத்தையும் இப்போ ஆட் பண்ணால் நம்மளோட ப்ரைம் காஸ்ட் வந்துடும். 17,200, 1,200, 40,200. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம எழுத போகிறது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 8,300. இதோட நம்ம வந்துட்டு நான் ப்ரொடக்டிவ் வேஜஸையும் ஆட் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் வேஜஸ்லாம் ப்ரைம் காஸ்ட்டில் வந்துடும். நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் வரும். ஓகே, ஸோ நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் வந்துட்டு 800. ஸோ 8,300 ப்ளஸ் 800 9,100. ஓகே, ஸோ இதுதான் இப்போ இந்த வேல்யூஸையும் நம்ம ப்ரைம் காஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 4,200 ப்ளஸ் 9,100 ஆட் பண்ணால் 49,300. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லாட்டி ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் எதுனாலும் எழுதலாம், ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லாட்டி ஃபேக்ட்ரி காஸ்ட். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? என்ன ஓவர்ஹெட்ஸ்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். நம்மளுக்கு கொஸ்டின்லேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 3,200. ஸோ 49,300ஓட 3,200 ஆட் பண்ணால் 52,500. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். இந்த இதுக்கும் நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு
4,200. ஸோ 52,500 4,200 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 56,700. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ராஃபிட் ஆட் பண்ணி நம்மளோட டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 72,300. ஸோ 72,300 நம்ம வந்துட்டு மைனஸ் 56,700 பண்ணால் நம்மளுக்கு 15,600. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வேல்யூ கொடுக்காம சேல் வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் சேல் வேல்யூவோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ சில சம்மில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, அப்போ நீங்கள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு ஈஸி சம் தான். உங்களுக்கு வெறும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் எங்கே ஆட் பண்ணணுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸஸோட கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி எழுதினாவே உங்களுக்கு நார்மலாக இந்த சம் வந்துட்டு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ 6th சம் முடிச்சாச்சு. 7th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A factory produces 100 units of a commodity. The cost of production is direct material, direct wages, direct expenses, factory overheads, administrative overheads. If profit of 25% on sales is to be realized, what would be the selling price of each unit of the commodity? Prepare a cost sheet. ஸோ நம்மளை காஸ்ட் ஷீட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிருமா? நெக்ஸ்ட் ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிரும். ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போது நம்மளுக்கு இஃப் ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ 25% ஆன் காஸ்ட்னா நீங்கள் டேரெக்டாக காஸ்ட்டோட வேல்யூவோட 25% போட்டு எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு 25% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 25/75. ஏன் 25/75னா 100 - 25 நம்மளுக்கு 75. ஸோ 25/75 இன்ட்டு காஸ்ட்டோட வேல்யூ நம்ம போட்டு சம் போட போகிறோம். ஓகே, நான் இப்போ சம் போடுறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, 7th சம். காஸ்ட் ஷீட் உங்களுக்கு எந்த கம்பெனி பேரும் கொடுக்காதனால நீங்கள் வெறும் காஸ்ட் ஷீட்னு எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் சிம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எடுத்தோடனே டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த 3 வேல்யூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 10,000, 5,000, 1,000. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 16,000 வரும். இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதெல்லாம் இன்னர் காலம், டோட்டல் மட்டும் அவுட்டர் காலமில் வரும். ஓகே, நீங்கள் எல்லாமே ஒரே காலமில் எழுதக்கூடாது. இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்மேட். ஓகே, ப்ரைம் காஸ்ட் எழுதியாச்சு. இதோட நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 6,500. ஸோ 6,500 + 16,000 நம்மளுக்கு வந்துட்டு 22,500. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 3,480. ஸோ 22,500 + 3,480 25,980. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் வேல்யூவை ஆட் பண்ணால் நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிடும். ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 25% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட காஸ்ட் ஷீட்டில் ப்ராஃபிட் வந்துட்டு காஸ்ட்டில் தான் போடுவோம். ஸோ காஸ்ட் வேல்யூவில் தான் நம்ம ப்ராஃபிட் போட்டு நம்மளுக்கு சேல்ஸ் கொடுப்போம். பட் இவங்க வந்துட்டு நம்மளுக்கு 25% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25/75. ஏன் 75? 100ல் -25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ 75. 25/75 இன்ட்டு 25 / 75 × 25,980. ஏன்னா நம்மளோட காஸ்ட்டில் தான் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இன்ட்டு 25 / 75 நம்மளுக்கு வந்துட்டு 8,660. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணுவோம். 980 3,4,640. இதுதான் நம்மளோட
சேல்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ உங்களுக்கு டேரெக்டாக 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்துட்டா 25980 இன்ட்டு 25% போட்டு நீங்கள் சம் முடிச்சிடலாம். நம்மளுக்கு 25% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்துச்சுன்னா 100 மைனஸ் அந்த 25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 வருமா? ஸோ 25 டிவைடட் பை 75 இன்ட்டு காஸ்டோட வேல்யூ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வேல்யூ கிடச்சிடும். அதோட நம்ம சேல்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால். ஓகே, 8th சம் போகலாம். Prepare a cost sheet showing prime cost, works cost, cost of production, cost of sales from the following particulars. ஸோ நீங்கள் வந்துட்டு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், பர்ச்சேசஸ், வேஜஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். யூ ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு calculate the percentage of factory overheads to wages. Next, percentage of administrative overheads to works cost, percentage of selling overheads to works cost. ஸோ நீங்கள் நார்மலாக சம் கண்டுபிடிக்கிற மாதிரியே அந்த சம்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சம் போடலாம். எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஷீட் அப்படின்னு எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருப்பீ சிம்பிள்ஸ்லாம் போட்டுருங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இது தான். ஓகே, எழுந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு 4 lakh, ஆட் 2 lakhs தான் நம்மளுக்கு வந்துட்டு பர்ச்சேசஸ். ஸோ நம்மளுக்கு 6 lakh. இதோட மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 2 lakhs இருக்குது. ஸோ 4 lakhs தான் நம்மளோட raw materials consumed, total raw materials consumed. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இது இன்டைரக்ட் வேஜஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் எடுத்துப்பீங்க. நம்மளுக்கு எந்த வேஜஸும் கொடுக்கலன்னா இது வந்துட்டு ஒரு டைரக்ட் வேஜஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ப்ரைம் காஸ்ட்லேயே நீங்கள் போட்டுருணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வேஜஸ் 1 lakh ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி ப்ரைம் காஸ்ட் வந்துட்டு 5 lakhs. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே டேரக்ட் வேஜஸ் கொடுத்துருந்தா நீங்கள் வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறதுலே போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம வெறும் வேஜஸ்ன்னு மட்டும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ப்ரைம் காஸ்ட் தான் போடணும். இப்போ இது இன்டைரக்ட் வேஜஸ் இல்லாட்டி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் மட்டும்தான் நீங்கள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் போடுவீங்க. நம்மளுக்கு இது இன்டைரக்ட் வேஜஸ்ன்னு கொடுக்கல, அப்போது இது டேரக்ட் வேஜஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்லேயே நீங்கள் எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ப்ரைம் காஸ்ட் 5 lakhs கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 5,20,000 தான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 32,000. ஸோ 5,52,000 தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இதோட நம்ம வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 26,000. ஸோ 5,52,000 ப்ளஸ் 26,000 நம்மளுக்கு வந்துட்டு 5,78,000. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவுமே கொடுக்கல, சேல் வேல்யூ டோட்டல் சேல்ஸ்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த சம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ். அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ என்னது, நம்மளுக்கு 20,000. இந்த 20,000 டிவைடட் பை வேஜஸ் நம்மளுக்கு என்னது 1 lakh. ஸோ 20,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ்னால் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அப்பரில் எழுதிட்டு வேஜஸ் வேல்யூ கீழே எழுதிட்டு இன்ட்டு 100. அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன் என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்னது 32,000. 32,000 டிவைடட் பை ஒர்க்ஸ் காஸ்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு 5,20,000. ஸோ 5,20,000 இன்ட்டு 100. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ்னால் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ மேலே வேஜஸ் கீழே இன்ட்டு 100. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் இன்ட்டு வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ என்னது 20,000. ஸோ 20,000 டிவைடட் பை நம்மளுக்கு என்னது வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் நம்மளோட வேல்யூ 1 lakh. 1 lakh into 100. So 20,000 divided by 1 lakh into 100. 20%. So factory overheads to wages வந்துட்டு 20%. B ஆப்ஷன் பிக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தி பர்சன்டேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 32,000. ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ வந்துட்டு 5,20,000. ஓகே, இன்ட்டு 100. ஸோ 32,000 divided by 5,20,000 into 100. 6.15%. ஓகே, ஆப்ஷன் சி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் நம்மளுக்கு என்னது 26,000 பை ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ என்னது 5,20,000 into 100. ஸோ 26,000 divided by 5,20,000 into 100. 5%. ஓகே, ஸோ நீங்கள் எப்போதும் போடுற சம் மாதிரியே போட்டுருவீங்க. ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவும் கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருந்தா மட்டும் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கல, சேல்ஸும் கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நம்ம சம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 3% வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ என்னது 20,000, வேஜஸோட வேல்யூ 1 lakh. ஸோ 20,000 divided by 1 lakh into 100 தான் நம்மளோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி என்ன சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 32,000 டிவைடட் பை ஒர்க்ஸ் காஸ்டோட வேல்யூ வந்துட்டு 5,20,000. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 100. அதே மாதிரி செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட் இன்டூ 100 நம்மளுக்கு 5%. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஆர்டராக எழுதி லாஸ்ட்டில் வந்துட்டு 20%, 6.15%, 5% சொல்லி நீங்கள் எழுதி பாக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் 9th சம் நம்ம போகலாம். Prepare a statement of a cost from the following particulars for the year 2006 showing the percentage that each individual items of the cost bears to the total sheet. ஸோ நம்மளை வந்துட்டு காஸ்ட் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்போதும் போல் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் ஓப்பனிங்கோட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் மைனஸ் பண்ணால் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் வந்துருமா. டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட் வந்துடும். ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் ஒர்க்ஸ் காஸ்ட் வந்துடும். ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ சேல் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு நார்மல் சம் தான். இது வந்துட்டு எக்ஸ்பிளைன்லேயே பண்ணிவிட்டு ஸோ 10th சம் போயிடலாம். ஈஸி சம்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போதும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் போடலாம். ஸோ 10th சம் வந்துட்டு பாருங்கள். A factory produces 100 units of a commodity. The cost of production, materials, wages, direct expenses கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெறும் மெட்டீரியல்ஸ் வெறும் வேஜஸ்ன்னு கொடுத்துருந்தா அது டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் வேஜஸ் தான். நீங்கள் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல தான் ஃபஸ்ட் இதில் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 125% on wages, office overheads வந்துட்டு 20% on works cost. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்துட்டு 25% on sales. ஸோ நம்மளுக்கு 25% on சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை 25% on cost. ஸோ 25/75 அந்த மாதிரி நீங்கள் போடணும். Calculate the price to be fixed per unit. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் வேல்யூ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சிம்பிள் சம் தான். ஓகே, ஸோ சம் நம்பர் 10 நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஃபேக்ட்ரின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ காஸ்ட் ஷீட் மட்டும் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் சிம்பிள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 10,000, டைரக்ட் வேஜஸ் வந்துட்டு 5,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 1,000. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 16,000. இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 10th சம்
நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்பெனியும் கொடுக்கல. ஸோ வெறும் நீங்கள் காஸ்ட் ஷீட் மட்டும் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருப்பீ சிம்பிள்ஸ் எழுதிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வேஜஸ் எதுவுமே கொடுக்கணுனாலும் அது நாங்கள் வந்துட்டு டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம், அசம்ஷன் பண்ணிப்போம். ஸோ மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000, 5,000 and 1,000. 10,000, 5,000, 1,000 மூணுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16,000 வரும். இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, 125% ஆன் வேஜஸ். ஸோ வேஜஸோட வேல்யூ என்னது 5,000. ஸோ 5,000 இன்ட்டு 125% நம்மளுக்கு 6250. இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ வேஜஸில் வந்துட்டு 125%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5,000 இன்ட்டு 125%. ஸோ 6250 ப்ளஸ் 16,000 ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணால் 22,250. இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகே, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 20% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 20%, 4450. இதுதான் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். 4450 ப்ளஸ் 22,250, 26,700. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளோட சம் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோடய முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ப்ராஃபிட்க்கு வந்துட்டு 25% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக 25%ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க. பட் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்மளோட காஸ்ட் வேல்யூ என்னது, 26,700 இன்டூ 25% ஆன் சேல்ஸில். ஸோ 25 டிவைடட் பை 75. ஏன் 75 நான் சொன்னேன், 100ல் 25 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 75 வேல்யூ. ஸோ 26,700 இன்டூ 25 டிவைடட் பை 75 நம்மளுக்கு வந்துட்டு 8,900. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ. ஸோ இந்த 8,900 ப்ளஸ் 26,700 ஆட் பண்ணால் 35,600. ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. இது ஒரு சிம்பிள் சம் தான். நம்மளுக்கு வந்துட்டு டு பி ஃபிக்ஸ்ட் பெர் யூனிட். ஸோ கேல்குலேட் தி ப்ரைஸ் டு பி ஃபிக்ஸ்ட் பெர் யூனிட். ஸோ நீங்கள் வந்துட்டு பெர் யூனிட்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் காஸ்ட் ஷீட் கண்டுபிடிச்சிட்டு பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்னது, ஃபேக்ட்ரி ப்ரொடியூசஸ் 100 யூனிட்ஸ் ஆஃப் அ கமாடிட்டி அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா அமௌண்ட்டோடையும் டிவைடட் பை 100, அவ்வளோதான் நம்மளோட பெர் யூனிட். ஸோ நீங்கள் ருப்பீஸ் காலம் பக்கத்துலேயே பெர் யூனிட் எழுதிட்டு எல்லா அமௌண்ட்டையும் நம்ம அவுட்டர் காலமில் இருக்க எல்லா அமௌண்ட்டை மட்டும் பெர் யூனிட்டோட டிவைட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ 16,000 டிவைடட் பை 100 யூனிட்ஸ் தானே. ஸோ 160. ஸோ அதே மாதிரி 6250 டிவைடட் பை 100 யூனிட்ஸ் 62.5. So 160 plus 62.5, 222.5. Next 4450 divided by 100, 44.5. Next 222.5 plus 44.5, 267 தான். 8,900 divided by 100, 89. Next 35,600 divided by 100, 356. ஸோ நம்மளை வந்துட்டு calculate the price to be fixed. ஸோ நம்மளோட therefore sales is equal to 35,600 rupees. அப்புறம் per unit price to be fixed per unit is equal to 356 rupees. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாக எடுத்து கிளியராக எழுதிடணும். ஸோ நீங்கள் எல்லா சம் போட்டதுக்கப்புறம் நம்மளை என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு ஒரு வாட்டி அகைன் செக் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ஷீட் மட்டும் சொல்கிறாங்களா இல்லை யூனிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே,
5 சம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் சம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்தெந்த சம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த ஸ்பெசிஃபிக் சம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்கமிங் வீடியோஸில் உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.